அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது சிறு உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஸலவாத்துகளும் ஸலாமுகளும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மற்ற நபிமார்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவுமாக என்று துஆ செய்தவனாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தினுடைய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவை பொருந்திக் கொள்ளும் அடியார்களில் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய இபாதத்துகள், தொழுகைகள், மற்ற ஸதகாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் நம்மிடத்தில் நான் முதலாவதாக ஓதிய வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், வப்தகு இலைஹில் வஸீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு வஸீலாவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நீங்கள் தியாகம் செய்யுங்கள், அப்படி என்றால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வெற்றியாளர்களாக மாற வேண்டும் என்ற உங்களுக்கு ஆசை இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் வசீலாவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடுகிறார். நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் வசீலா என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது எதையாவது முன் வைத்து, நாம் செய்த நற்காரியங்களை முன்வைத்து துஆ செய்வோம். நம்முடைய முன்னோர்களான நபிமார்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள் அவர்களெல்லாம் முன்வைத்து நாம் துஆ செய்வோம். இதுபோல நம்மை விட அல்லாஹ்விடத்தில் அச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரியோர்களிடத்தில் துஆ செய்ய கேட்டுக்கொள்வோம். அதே போல நபிமார்கள் சம்பந்தப்பட்ட பொருட்களை முன்வைத்து நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் தேடுவோம். இவ்வாறு பல விதமான வசீலாக்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தி, பனு இஸ்ரவேலர்களில் 3 நபர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். 3 பேர் நடந்து போயிட்டே இருக்கிறார்கள். காடு வழியா போறாங்க, கரை வழியா போறாங்க. அப்படி போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல சரியான மழை பெய்கிறது. நல்ல மழை பெய்த பொழுது மலையிலிருந்து பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி பார்க்கும் பொழுது ஒரு குகை தென்படுகிறது. ஒரு மலையின் கீழே ஒரு குகை தென்படுகிறது. அந்த குகைக்குள்ளார இந்த 3 நபரும் போய் தஞ்சமடைகிறார்கள். இன்னாலில்லா, அந்த நேரத்தில் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், மலையின் உச்சியில் இருந்து ஒரு பாறை முன்வந்து, ஒரு பாறைகள் முன்வந்து அந்த குகையின் வாயிலை அடைத்துக் கொள்கிறது. இந்த 3 நபர்கள் அந்த குகையில் தஞ்சம் பெறுவதற்காக நுழைந்தார்கள். ஆனால் அந்த 3 நபர்களும் வெளியே செல்லாதவாறு ஒரு பாறைகள் அந்த குகை வாயிலை அடைத்து விடுகிறது. இந்த 3 பேர் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் ஒருத்தர் சொல்றார், நாம் இந்த குகையிலிருந்து வெளியேறணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். எதை முன்வைத்து துஆ செய்யலாம்? அப்போ ஒருத்தர் கருத்தை சொல்றார், நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஏதாவது நற்காரியங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அப்போ ஒரு நபர் எழுந்து கொண்டு சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், எனது வேலை பாலை கறந்து அந்த பாலை நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகுதான் என்னுடைய குடும்பத்துக்கே நான் கொடுப்பேன். என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கூட என்னுடைய பெற்றோர்களுக்கு பாலை கொடுத்த பிறகுதான் நான் கொடுப்பேன். அப்படிதான் என்னுடைய வழக்கம். ஒரு நாள் என்னுடைய வேலையெல்லாம் முடித்து வீடு திரும்பும் பொழுது தாமதமாகிவிட்டது, நேரம் தாமதமாகிவிட்டது. அந்த நேரத்தில் நான் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார்கள். என்னுடைய வழக்கம் என்ன? பெற்றோர்கள் பால் குடிப்பதற்கு முன்னால் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் என்று தூங்கிவிட்டார்கள். அப்படி இருந்தும் கூட நான் என் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் என்னுடைய பெற்றோர்கள் அருகாமையிலேயே அமர்ந்து கொண்டேன்.
என்னுடைய பெற்றோர்கள் எப்பொழுது விழுந்து கொள்வார்களோ அதன் பிறகு நான் அவர்களை பாலூட்டின பிறகுதான் என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று சபதம் செய்து அங்கே உட்கார்ந்து விட்டேன். யா அல்லாஹ், காலை சுபுகு நேரத்திலே என்னுடைய பெற்றோர்கள் எழுந்து கொண்டார்கள். நான் இந்த பாலை அவர்களுக்கு கொடுத்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். யா அல்லாஹ், உன்னுடைய திருப்தியை நாடிதான் நான் அந்த வேலையை செய்தேன் என்றால் நாங்கள் இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலை, ஒரு குகையின் முன்னால் பாறைகள் மூடியிருக்கிறது, அதிலிருந்து பெண்களை காப்பாற்றுவாயாக. சுப்ஹானல்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த பாறை கல் சற்று விலகினது, ஆனால் யாருக்கும் வெளியே போக முடியாது. காற்று வரும், வெளிச்சம் வரும், ஆனா ஒரு நபருக்கு கூட வெளியே போக முடியாது. இன்னொரு நபர், அந்த 3 கூட்டத்துல 2வது நபர் சொல்றார், யா அல்லாஹ், என்னுடைய சித்தப்பா மகள், என்னுடைய தந்தையின் சகோதரனின் மகள் மிக அழகான ஒரு பெண். அந்த பெண்ணை நான் அடைய வேண்டும் என்று வெகு நாளாக ஆசையுடன் இருந்தேன். அந்த நேரத்திலே நான் எப்பொழுதெல்லாம் அவளை அடைய செல்ல நினைத்தேனோ அவள் விலகி விலகி சென்றார். ஆனால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த பெண்ணிற்கு, அந்த வாலிப பெண்ணிற்கு பண தேவை வருகிறது. பொருளாதார சம்பந்தமான சிக்கல் வந்த பொழுது என்னிடத்தில் பொருளாதார உதவி தேடி வந்தார்கள். நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறேன், ஆனால் என்னுடன் நீங்கள் படுக்க வேண்டும். அந்த பெண் வேற வழி இல்லாமல் அந்த நேரத்தில் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் தவறான ஒரு உடலுறவுக்கு முன் வந்த பொழுது அந்த பெண் என்னிடத்தில், அந்த பெண் அழுது கொண்டே சொன்னார், சகோதரரே, நான் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் என்னை பயன்படுத்துகிறீர்கள், என்னுடைய கண்ணித்தன்மையை நீங்கள் உழைக்க பார்க்கிறீர்கள், நான் அதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் உன்னை அஞ்சி நான் அந்த தவறில் இருந்து விலகினேன். உன்னுடைய திருப்தியை நாடியவனாக நான் அந்த வேலையை செய்திருந்தால் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் நீ காப்பாற்றுவாயாக. சுபஹானல்லாஹ். அந்த நேரத்துல குகை வாயில் சற்று விலகுகிறது, ஆனா அப்போ வெளியே போக முடியாது. 3வது நபர் துஆ செய்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய தோட்டத்துல வேலைக்காக நிறைய கூலி வேலையாட்களை கூப்பிட்டு அழைத்திருந்தேன். அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க. காலையில இருந்து மாலை வரை வேலை செய்தார்கள். மாலை வரை வேலை செய்த பிறகு எல்லோரும் அதற்குரிய கூலிகளை வாங்கி சென்று விட்டார்கள். ஆனா ஒரே ஒரு நபர் அதனுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். அந்த கூலி பணத்தை, அவர்களுக்கு அந்த நபருக்கு தேவையான கூலி பணத்தை நான் எடுத்து வைத்தேன். அவர் எப்பாவது வந்தா கொடுக்கலான்னு. ஆனா அடுத்த நாள் வரல, அடுத்த வாரம் வரல, வருடங்களுக்கு பிறகு அவர் வருகிறார். அதுக்குள்ளார நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவருக்கு கொடுக்க வைத்த அந்த பணத்தை வைத்து நிறைய சம்பாதித்திருக்கிறேன். நிறைய தோட்டங்கள், நிறைய மிருகங்களை நான் வாங்கியுள்ளேன். நிறைய வருடங்களுக்கு பிறகு அந்த கூலியால் வர, அன்னைக்கு நான் உங்க வீட்டுல வேலைக்கு வந்தேன் இல்ல, உங்க தோட்டத்துல வேலை பார்த்தேன், அதற்குரிய கூலியை தாருங்க. உடனே இந்த முதலாளி இவர் சொல்ற, நான் அந்த நேரத்தில் அந்த நபரிடத்திலே சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய தோட்டங்கள் உங்களுக்குரியது, இங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்குரியது. அந்த நபர் சொல்ற, கேலி செய்யாதீங்க, நான் ஒரு நாள் வேலை தான் செஞ்சேன், ஆனா அதுக்கு சின்ன பணம் தானே தரணும், இத்தனையும் சொத்துக்களை நீங்கள் எதற்காக தருகிறீர்கள்? நான் கேலி செய்யவில்லை, உங்களுக்காக எடுத்து வைத்த பணத்தை பயன்படுத்தி நான் இத்தனையும் சம்பாதித்திருக்கிறேன், இது முழுமையாக உங்களுக்குரியதே. அதனால் யா அல்லாஹ், நான் இந்த வேலையை உன்னுடைய திருப்தியை நாடிதான் செய்தேன். நான் அந்த நபருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாக வேண்டும், அல்லாஹ்வை நான் அஞ்சியாக வேண்டும் என்று நினைத்துதான் கொடுத்திருந்தேன் என்று சொன்னால், நீ யா அல்லாஹ் எங்களை இதிலிருந்தும் பாதுகாப்பாயாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த 3 நபர்களும் துஆ செய்த பொழுது அந்த பாறை குகை வாயிலிருந்து முழுவதாக மாறிவிட்டது. அந்த 3 நபர்களும் அந்த குகையிலிருந்து வெளியேறுகிறார்கள். நாம் செய்த ஏதாவது நற்காரியங்கள் அதை நாம் முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ், உன்னை நாடிதான் இந்த ஹராமிலிருந்து விலகினேன். மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க, அதற்காக இல்லை, நான் உன்னை நினைத்து உன்னுடைய திருப்தியை அடைய வேண்டும், உன்னை அஞ்சிதான் நான் இதிலிருந்து விலகுகிறேன் என்று துஆ செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறார். இதே போல ஒரு அமலை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ,
இது போல நம்முடைய முன் சென்ற நபிமார்கள், அவுலியாக்கள் அவர்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கும் பொழுது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு சஹாபா தோழர், அவர்களுக்கு அந்த சஹாபா தோழருக்கு கண் தெரியாத அந்த சஹாபா தோழர் என்ன செய்கிறாரு, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார். யா அல்லாஹ், துஆ செய்ய கேட்கிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த கண் பார்வை திரும்ப கிடைக்கணும்னு துஆ செய்யுங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரரே, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் வேணும்னா உங்களுக்கு துஆ செய்யறேன், இல்ல இதற்குரிய பலனை நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் அதையும் நான் ஏற்படுத்தி தருகிறேன். உங்களுக்கு எது வேணும்? நபிகள் நாயகம், எனக்கு கண் பார்வை வேணும். அதான் சஹாபாத்தவர் சொல்றார். அப்படியா? அப்படி என்றால் நீங்கள் அழகான முறையிலே ஒதுவெடுத்து வாருங்கள். ஒதுவெடுத்து 2 ரக்காத் தொழுவுங்க. அந்த தொழுது பிறகு நான் சொல்லக்கூடிய ஒரு துஆவை நீங்கள் நடத்துங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா யா முஹம்மது இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி ஃபி ஹாஜதி ஹாதிஹி லிதுக்லா அலி அல்லாஹும்ம வஷ்ஷஃபிஹு ஃபிய. ஒரு அழகான துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த துஆவுடைய பொருள் என்ன தெரியுமா? யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். உன்னிடத்தில் உன்னுடைய ரஹ்மத்தான நபியை முன்வைத்து யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் உதவி தேடுகிறேன். நபிகள் நாயகமே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த துஆவிலே நபிகள் நாயகத்தை அழைக்கும் வாசகமும் வருகிறது. யா முஹம்மது, ஓ நபிகள் நாயகமே, தாங்களை முன்வைத்து நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். யா அல்லாஹ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக நடத்தக்கூடிய பரிந்துரையை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய தேவையை நீ பூர்த்தி செய்வாயாக. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த கண் பார்வையற்ற அந்த சஹாபா தோழர் 2 ரக்காத் ஒது அழகான முறையில் எடுத்து 2 ரக்காத் தொழுகிறார்கள். தொழுகை முடித்து இந்த துஆவை நடத்துகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ அத்தவஜ்ஜஹு இலைக பி நபியிக முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த அழகான வாசகத்தை வைத்து துஆ செய்கிறார்கள். துஆ செய்து வெளியேறுகிறார்கள். அவர்களுக்கு கண் பார்வை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களுடைய கண் பார்வை திரும்ப கிடைத்ததாக ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு நபிமார்களை முன்வைத்து துஆ செய்யுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழகான துஆவை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு வீட்டிலிருந்து பள்ளிவாசல்ல வரும் பொழுது ஒரு துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக. பி ஹக்கி நபியிக, உன்னுடைய நபிமார்களின் பி ஹக்கி ஸாயிலீன இலைக, உன்னிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய பொருட்டால் நான் உன்னிடத்தில் உதவி தேடுகிறேன். பி ஹக்கி மம்ஷாய, இந்த பள்ளிவாசலில் யாரெல்லாம் நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய பொருட்டால் எனக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதை யா அல்லாஹ் உன்னிடத்தில் தேடுகிறேன். பாருங்கள், யாரெல்லாம் உன்னிடத்தில் துஆ செய்கிறார்களோ, யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய பொருட்டால் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்வாயாக என்று ஒரு அழகான துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு ஒருவர் வரும் பொழுது அந்த துஆவை நடத்த வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். அந்த துஆ யார் நடத்துகிறார்களோ அவரை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று மட்டுமல்லாமல் 70,000 மலக்குமார்கள் அந்த துஆவை கடைபிடிக்கும் நபர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அந்த ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது. நம்ம சின்ன ஒரு 2 வரிசைகளான துஆ தான். அந்த துஆ நம்ம நடத்தும் பொழுது 70,000 மலக்குமார்கள் நமக்காக துஆ செய்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது நம்முடைய முன் சென்ற நபிமார்கள், நம்முடைய முன் சென்ற நாதாக்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உன்னிடத்தில் யாரெல்லாம் துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய பொருட்டால், உன்னுடைய பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் நடந்து வருகிறார்களோ அவர்களுடைய பொருட்டால் எனக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்ற அற்புதமான துஆவை யார் நடத்துகிறாரோ அவர்களுக்கு 70,000 மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும். இவ்வாறு நம்முடைய முன் சென்ற நபிமார்களை முன்வைத்து துஆ செய்ய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள்.
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அன்னை அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு தாயும் கூட. வளர்ப்பு தாய் அபூ தாலிப் அவருடைய மனைவி ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த பொழுது, வஃபாத்தான பொழுது, அவர்களை கபருக்கு எடுத்து வைப்பதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? தான் அணிந்திருந்த ஆடை கமீஸ் நீல ஜுப்பாவை அங்கே கபரில் விரிக்க வைத்தார்கள். அதற்கு பிறகு புனிதமான அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த புனிதமான ஜனாசாவை அங்கே இறக்கினார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்க? அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மி, என்னுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக யா அல்லாஹ். வலக்கின் ஹுஜ்ஜதஹா, அவர்களுக்கு கபரில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு நீ பதிலை கொடுப்பாயாக. வஸ்ஸிஅ மத்ஹலஹா, அவர்கள் நுழைந்த இந்த கபரை நீ விசாலப்படுத்துவாயாக. பிஹக்கி நபியிக, யா அல்லாஹ், உன்னுடைய நபியின் ஹக்கை கொண்டு, உன்னுடைய நபியின் பொருட்டால், அபில் அன்பியா அல்லதீன மின் கப்லி, என்னுடைய முன் சென்ற நபிமார்கள், வஃபாத்தான நபிமார்கள், அவர்களுடைய ஹக்கால் என்னுடைய தாய் ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பை வழங்குவாயாக என்ற அந்த அற்புதமான துஆவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு முன் சென்ற நபிமார்களை முன்வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக துஆ செய்ய கற்றுத் தந்திருக்கிறார்கள். இது ஒரு வசீலா. வசீலா நிறைய விதமா இருக்குன்னு சொன்னோம். முதல்ல நாம் செய்த நற்காரியங்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. இரண்டாவதாக நம்முடைய நாதாக்கள், அவுலியாக்கள், நபிமார்களை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும் பொழுது அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற ஹதீசுகளை மூலமாக நாம் விளக்கினோம். இன்னொன்று என்ற நல்ல நாதாக்களிடத்தில் துஆ செய்யுங்க, பெரியவர்களிடத்தில் துஆ செய்யுங்க என்று கேட்டுக்கொள்வது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யமன் நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவர்களின் பெயர் உவைசுல் கர்னி. யமன் நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெயர் உவைசுல் கர்னி. இதே காலத்துல தான் அவர் வாழ்றார். ஆனால் அவர்கள் ஸஹாபி அல்ல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்காலத்தில் வாழ்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் ஸஹாபி அல்ல. ஏன் ஸஹாபி அல்ல? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்கள் அவர்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்ததின் காரணமாக என்னை சந்திக்க கூட அவர்களால் வர முடியவில்லை. ஒரே ஒரு நாள் அவருடைய தாயிட்ட அனுமதி வாங்கினாங்க. நான் ஒரே ஒரு நாள் மதீனாவுக்கு போய் நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வருகிறேன். தாய் சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, ஒரு நாள்ல போய் வாங்க, எனக்கு முடியல, நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிற. மதீனாவுக்கு போனாங்க. மதீனா ஷெரீஃபுக்கு போனாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை நெருங்கினார்கள். அன்னைக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. ஆனா தனக்கு தாய் அனுமதித்த நேரம் மிக குறைந்த நேரம். வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கு. எப்போ வருவாங்க? நேரம் சொல்லப்படி அந்த நேரம் தாய் அனுமதித்த நேரத்தையும் விட்டு விடுகிறார். ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டே யமனுக்கு திரும்பி விட்டார். யாரை பார்க்க முடியாம? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாம. ஏன் பார்க்க முடியல? தாய்க்கு பணிவிடை செய்ததின் காரணமாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸஹாபாக்களை இந்த செய்தி தெரியுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களை அழைச்சு சொன்னாங்க, உவைசுல் கர்னி என்ற ஸஹாபாத்தோட இந்த பெரியவர் இங்க வந்து சென்று விட்டார். உங்களுக்கு யாருக்காவது உவைசுல் கர்னி அந்த புனித நபரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தால், யார்கிட்ட சொல்றாங்க? ஸஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபல்யஸ்தக்ஃபிர் லகும், அவர் உங்களுக்காக துஆ செய்யட்டும். உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்காக துஆ செய்யட்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, நாளை சொர்க்கத்துல, நாளை சுவனத்தில் அபூபக்கர் என்னுடைய வலது பக்கம் இருப்பார், ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடது பக்கம் இருப்பார். நான் அவர்களை தோளில் கை போட்டு சுவனத்தில் நுழைவேன் என்று சொன்னார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டில இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு கேட்கும்போது அவங்களை போய் கேட்கிறாங்க, உங்களுடைய மத்தியில் உவைசுல் கர்னி என்ற பெயர் உள்ள யாராவது இருக்கிறீர்களா? அவர்களுடைய அடையாளத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அவர்களுக்கு வெண்குஷ்டம் ஏற்பட்டு அதெல்லாம் ஷிஃபாவாகி
ஒரு ஒத்த ரூபாவுடைய அளவுல அவருடைய வெண்குஷ்டத்தினுடைய அடையாளம் மிஞ்சி இருக்கும். இந்த அடையாளம் நெத்தியில வெள்ளையா ஒரு அடையாளம் இருக்கும். அவங்க அந்த அடையாளத்தையும் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? அந்த மக்களுக்கு உவைஸை எந்த விலையும் இல்லை, எந்த மதிப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பார்ப்பதற்கு நல்ல ஆடை அணிவதில்லை. அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் உலக பற்று இல்லாத வாழ்க்கையாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் யார கேட்கறீங்க? அந்த பைத்தியக்காரர் உவைசியா அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க கேட்கிறாங்க. என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன் சொல்றீங்க? இல்ல இல்ல, ஒருபோதும் அவர்களுக்கு பைத்தியம் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உவைஸை உங்களுக்கு பார்க்கும் வாய்ப்பை கிடைத்தால் உங்களுக்காக துவா செய்ய நீங்கள் உவைஸிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த நபரை முன் வர வைத்து அவர்களிடத்தில் துவா செய்ய சொல்கிறார்கள். யார்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரியோர்களிடத்தில் துவா செய்ய நம்மிடத்தில் ஒரு படிப்பினையாக அந்த செய்தியை ஹதீஸ் மூலமாக கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு நாம் யாரையும் மதிக்காமல் விட்டுவிடக் கூடாது. எல்லோரும் நம்மை விட அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய பெரியோர்கள், அவர்களுடைய ஒரு துவா அது நம்மை எங்கேயோ சென்று அழைத்து விடும், சென்று வர வைக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான ஒவ்வொரு விஷயங்களையும் சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியின் காரணமாக நினைத்தார்கள். அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு ஜுப்பாவை எடுத்து சொல்றாங்க, இந்த ஜுப்பா வந்து யார் அணிந்த ஜுப்பா என்று தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த ஜுப்பா. இந்த ஜுப்பா வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருந்தது. அவங்க வஃபாத் ஆன பிறகு இது என் கையில் ஆயிடுச்சு. ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த ஊர் மக்களில் யாருக்காவது நோய் வந்தால் அவர்கள் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து வருவாங்க. எதுக்கு தெரியுமா? அன்னை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புனிதமான அந்த ஜுப்பாவை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்த அந்த ஜுப்பாவை வந்தவர்கள் அந்த தண்ணீரிலே முக்கி அந்த தண்ணீரை நோயாளிகளுக்கு ஷிஃபாவிற்காக கொடுத்தார்கள். ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெரியோர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறிய ஆடையிற்கே இந்த அளவிற்கு அல்லாஹ் தான் தெரிகிறார். அந்த நோய் நிவாரண சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிகள் பாதுகாக்கப்பட்டிருந்தது. அந்த ஊர்ல ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃப்ல வருது, இதா அஸாப இன்சானுன் ஐனுன், இதா அஸாப இன்சானுன் ஐனுன், அந்த ஊர் மக்கள்ல யாருக்காவது கண் திருஷ்டி வந்தால் கூட அவர்கள் ஒரு பாட்டில தண்ணி எடுத்து உம்மு சலமா, அன்னை உம்மு சலமா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார், நம்முடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்க. அந்த தண்ணீரை, அந்த புனிதமான திருமுடிகளை முக்குவார்கள். அந்த தண்ணீரை நோய்களுக்கு ஷிஃபாவிற்காக பயன்படுத்துவார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த பெரியோர்கள் அவர்களுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கும் பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லி என்னுடைய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யர்மூக் போர் என்ற ஒரு போர்ல போர் நடந்துட்டு இருக்கு. போர் நல்ல போர் நடந்துட்டு இருக்கு. எதிராளிகள் மோதிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரின் பக்கம் கவனிக்காமல் எதையோ தொலாவிக் கொண்டிருக்கிறார்கள். கூட இருக்கிறவங்க எல்லாம் கேட்கிறாங்க, என்ன தொலாவிட்டு இருக்கிறீங்க? தொப்பியை காணோம், போர் நடந்துட்டு இருக்கு, தொப்பியை காணோம்னு தொலாவிட்டு இருக்கிறீங்களே, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. போய் தேடி பார்த்தா அது பழகி போன நூலெல்லாம் வெளியே வந்த ஒரு தொப்பி. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க தன்னுடைய தோழர்கள்லாம், இந்த தொப்பிக்காக இந்த போர் நடந்துட்டு இருக்கும் போது தொலாவிட்டு இருந்தீங்க? ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இது சாதாரணமான தொப்பி அல்ல, இந்த தொப்பியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடிகளை நான் தைத்து வைத்திருக்கிறேன். இந்த தொப்பியை அணிந்து எந்த போருக்கு நான் சென்றுள்ளேனோ அந்த போரிலெல்லாம் எனக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அவங்களுடைய ஈமானை பாருங்கள். அவர்களுடைய தௌஹீதை, அவர்களுக்கு தௌஹீது புரியவில்லையா? அவர்களுக்கு ஏக இறை கொள்கை புரியவில்லையா? நாம் புனிதமான இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் புரிந்த ஸஹாபாக்களின் வாழ்க்கையிலிருந்து புரிய வேண்டும். அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. சுன்னத்துலகிற்காக நேரம் ஒதுக்கப்படுகிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி